நம பார்வதீபதையே அகர மகாதேவா கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு சுவாமிநாத சாஸ்திரி அனந்த கோடி நமஸ்காரம். நம்ம வீட்டுல இந்த கலியுகத்துல தெய்வ நடமாட்டம் இருக்கிறதா அப்படின்னா 100% இருக்கு சார். என்ன அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு 2 தெய்வங்கள் டெய்லி வரும். அந்த அதிர்வு சக்தி நமக்கு தெரியும். என்ன அப்படின்னா, முதல் தெய்வம் மகாலட்சுமி. காலையில 5:30 மணிக்கு எழுந்து, நீங்க கிராமத்திலாம் பாத்தீங்கன்னா காலையில எழுந்து வாச தெளிச்சு கோலம் போட்டுருவாங்க, விளக்கேற்றி வச்சிருவாங்க. ஏன் அதை ஏற்றி வைக்கிறார்கள் அப்படின்னா, மகாலட்சுமி காலையில் வாசம் செய்வாள். என்ன அப்படின்னா, தேவதை. இப்ப நீங்க கிரகப்பிரவேசத்துல பாக்குறேன், என்ன கொண்டு வரோம்? முதல்ல பசுமாடு பூஜை பண்றோம், மகாலட்சுமி பூஜை. அடுத்ததாக அந்த கிரகப்பிரவேசத்துல என்ன எடுத்துன்னு வரோம் அப்படின்னா, தீபம். அந்த தீபம் தான் மகாலட்சுமி. முதல்ல நம்ம மாத்துல மகாலட்சுமி தான் அனுகிரகம் பண்ணுகிறார். அடுத்ததாக 2வது தெய்வம் என்ன அப்படின்னா, நம்ம குலதெய்வம். இந்த குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு டெய்லி வரும் சார். எப்படி அமாவாசையில முன்னோர்கள் வருகிறார்களோ அதே மாதிரி குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வரும் டெய்லி. எப்ப வரும் அப்படின்னா, மகாலட்சுமி வந்த பிறகு நம்ம பார்த்து குலதெய்வம் வாசல்ல வந்து நிற்கும். நீங்க பார்த்தீங்கன்னா, கிரகப்பிரவேசத்துல வாசக்கால் பூஜை பண்ணி அந்த கதவுல வந்து குலதெய்வத்தை பூஜை செய்வார்கள். கதவு வந்து நம்ம மனுஷ மாதிரி வீடு, கதவு பாகம் தான் ஹிருதய பாகம். அதனால்தான் அந்த வாசற்காலில் பூஜை பண்றது. அந்த கதவுக்கு வந்து விநாயகர், அப்புறம் ஒரு பெரிய டிசைன் போட்டு அந்த பிரதான கதவுக்கு மட்டும் வைத்திருப்பார்கள். ஏன்னா நம்ம குலதெய்வம் உட்காரக்கூடிய இடமே நம்ம பார்த்து கதவு தான். அதனால்தான் அந்த கதவை வேகமா சாத்தாத, காலால உதைக்காத அப்படின்னு குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறோம். அந்த வாசக்கால் கதவை தான் நம்ம பூட்டுறோம். பிரதான கதவு, வெளியூர் போறோம், அந்த பிரதான கதவை நல்லா பூட்டி பார்த்துட்டு வரோம். ஏன் அந்த பிரதான கதவுன்னு வச்சா அப்படின்னா, நம்ம பார்த்து குலதெய்வம் நம்மளை காப்பாற்றி கொண்டிருக்கும். சரி சார், இது எப்படி நான் உணர்வது? எங்க வீட்டுக்கு என் குலதெய்வம் மகாலட்சுமி வந்திருக்கான்னு நான் எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னா, நம்ம நடந்துக்கிற முறையில் நம்ம தெய்வம் நம்மளுடன் இருக்கும். காலையில என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க குளிக்கலாம் வேண்டாம், சாதாரணமா பல்ல தேய்ச்சிட்டு நெத்தியில குங்குமமோ விபூதியோ இட்டுண்டு வாசல்ல கொஞ்சோண்டு ஜலமானு தெளிக்கணும். சார் நான் அபார்ட்மெண்ட்ல இருக்கேன் அப்படின்னா, நிலப்படியிலான கொஞ்சோண்டு தண்ணியை தொடச்சிட்டு நிலப்படியில கோலம் போடுங்க. ஏன்னா எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. 2வது கோலமாவை போட்டோம்னா வழுக்கும் தர. அந்த அளவுக்கு இப்ப இல்ல, ரஃபாலாம் அந்த வீட்டு வாசல ரஃப்பான ஒரு கருங்கல்ல யாரும் பதிக்கிறது கிடையாது. நீங்க இனிமேல் பில்டர்கிட்ட சொல்லுங்க, எங்க வீட்டு வாசல கொஞ்சம் ரஃப்பான இதா போடுங்க கோலம் போடுறதுக்கு அப்படின்னு. ஏன்னா மகாலட்சுமி காலையில ஏன் வாசல்ல கோலம் போடுறோம் தெரியுமா? அம்பாள் வந்து நிப்பாலாம் முதல்ல கோலத்துல வந்து நின்ன உடனே அப்படி நம்ம மாத்து உள்ளதான் திரும்பி பாப்பா. அதுக்காக தான் காலையில யாரான ஒருத்தர் எழுந்துருவாங்க, எழுந்து வாச தெளிச்சு கோலம் போட்டு விளக்கேற்றி வைத்திருவார்கள். சில பேர் வீட்டில் குளிச்சுட்டு தான் விளக்கேற்றுவாங்க, சில பேர் விளக்கேற்றி வைத்திருவார்கள் வாசல்ல. மகாலட்சுமி அங்க வந்து உட்கார்ந்துருவாளாம். அனுக்கிரக ரூபமாக அம்பாள் வந்து உட்கார்ந்துப்பான். அடுத்ததாக நம்பாத்து குலதெய்வம் எப்படி அனுகிரகம் பண்றார் அப்படின்னா, குலதெய்வம் வாசல்ல தான் வந்து நிற்கும். அதே கோலத்துல நீ யாரான ஒருத்தர் கூப்பிடுறாலாம் பாக்குமா குலதெய்வம். குலதெய்வமே உன்னை நான் கொண்டாடினேன், குறை தீர்க்கும் வடிவேலனே அப்படின்னு சங்கீதம் பாடுறா. குலதெய்வம் கூப்பிட்டால் தான் வரும். கூப்பிடணும் சார் குலதெய்வ பெயரை. யாரானு வச்சிருக்கோமா குலதெய்வ பெயரை? இப்ப குலதெய்வம் எங்க வீட்டுக்கு சாஸ்தா சார், எங்க வீட்டுக்கு ஐயனார். யாரு இப்ப நமக்கு பிறந்த குழந்தைகள்ல யாருக்கான ஒருத்தருக்கு நம்ம குலதெய்வ பேரை வச்சிருக்கோமா?
இல்ல, எடுத்த உடனே பிறந்த அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ள கம்ப்யூட்டருக்குள்ள போயிடுறாங்க. நியூமெரிக்கல், இந்த ரிக்கல், என்ன பேரு, என்ன சூஸு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பார்க்க போயிடுறாங்க. தாத்தா உட்கார்ந்து இருப்பார். என் பேரன் பிறந்திருக்கான் என் குலதெய்வ அனுகிரகத்தோட அப்படிம்பார். தாத்தா கொஞ்சம் பொறுமையாரு, அதெல்லாம் வைக்கப்படாது. இப்பெல்லாம் வந்து நியூமெரிக்கல், அந்த டைத்துல என்ன பிறந்திருக்கோ அப்படி வைக்கணும் அப்படின்னு இவன் சொல்றான். காரணம் என்ன அப்படின்னா, குலதெய்வ பக்தி இறங்கி விட்டது. ஆனா தான் நம்ம எல்லாம் கஷ்டப்படுறோம். குலதெய்வ கோவிலுக்கு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கிராம தேவதை பூஜை கோவில்ல இருக்கும். ஐயனார் பூஜை, கருப்பண்ண சுவாமி பூஜை, மாரியம்மன் பூஜை, கோவில்ல திருவிழா அப்படின்னு நம்ம ஊர்ல எல்லாம் அந்த காலத்துல நடந்துட்டு இருக்கும். இப்பயும் நடந்துட்டு இருக்கு. நம்மளாம் சிட்டிக்குள்ள வந்துட்டோம். கிராமத்துல நடக்கிற பூஜைக்கு நம்ம போறோமா குலதெய்வத்துக்கு? இல்லையே. அங்க என்ன கிராமத்து பூசாரி போன் பண்ணுவார், ஐயா நம்ம ஊர் குலதெய்வ சாமி, உங்க சாமியோட பூஜை நடக்க போகுது, வந்து சேருங்க திருவிழாக்குமா. இவன் ஏதோ 100 ரூபாய் பணத்தை அனுப்பிச்சு விட்டுருவான். குலதெய்வத்தை கூப்பிட்டால் தான் வரும், கொண்டாடினால் தான் வரும். எவ்வளோ பேர் கேட்குறீங்க, குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் எப்படி இருக்குமாமா, நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம், எங்களுக்கு இவ்வளவு கடன் தொல்லை இருக்கு, எங்க வீட்டுல நிம்மதி இல்லை, சண்டை நடக்குது, கணவன் மனைவி பிரிஞ்சு போயிடுறோம். இதெல்லாம் என்ன காரணம்? குலதெய்வம். குலதெய்வத்தை கூப்பிடணும், பேர் சொல்லணும். சார் எப்படி கூப்பிடணும்? எப்படி கூப்பிட்டால் நம்ம வீட்டுக்கு வரும்? காலையில எழுந்துக்கிறீங்க இல்லையா, எழுந்த உடனே நம்ம மாத்து குலதெய்வ பேரை சொல்லணும். எங்க வீட்டுக்கு குலதெய்வம் வந்து முருகப்பெருமான் அப்படின்னா, எழுந்த உடனே பெட்ல இருந்து எழுந்த உடனே முருகா என் குலதெய்வமே என்னை காப்பாத்துறான்னு சொல்லணும். படுக்க போகும்போதும் என் குலதெய்வமே என் வம்சத்தை காப்பாத்து அப்படின்னு சொல்லணும். மற்ற தெய்வங்கள்லாம் அப்புறம். சார் நான் பெருமாள் ரொம்ப பிரியர் அப்படின்னா சரி, உங்க வீட்டு குலதெய்வம் கருப்பண்ணசாமி, இவன் பெருமாள் திருப்பதி விடாம போவான், வாரத்துல சனிக்கிழமையானா திருப்பதியில போய் உட்காந்துருவான். ஆனா அவங்க வீட்டு குலதெய்வ கருப்பண்ணசாமி ஒரு ஊர்ல இருக்கும், திருநெல்வேலி பக்கத்துல, 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி போகலாமா வேண்டாமான்னு யோசிப்பான். அப்பனா இந்த குலதெய்வம் எப்படி நம்ம மாத்துக்கு வரும்? ஆகியனால ஆன்மீக நேயர்களே, நம்ம குலதெய்வ பேரை சொல்லுங்கள். கண்டிப்பா பேர் வைங்க. தெய்வத்தினுடைய பேர் இருந்தால் பிரசித்தி பெற்று நிற்பான். அந்த காலத்தெல்லாம் போய் பாருங்க. அதுவும் இந்த நார்த் இந்தியா பக்கம்லாம் போனீங்கன்னா அவங்க பேர் வந்து எல்லாமே தெய்வத்தை ஒட்டி இருக்கும். அவங்க பெருமாளை ஒட்டி பேர் அதிகமா வரும், சிவனை ஒட்டி பேர் நிறைய வரும். அவங்க ஜீன் சேர்த்துப்பாங்க, சர்வான் கூப்பிடுவாங்க. அந்த பேருக்குள்ளே ஒரு மரியாதை இருக்கும். நம்பால குழந்தைக்கு பேர் வைக்கிறான், என்னென்னமோ வாயிலே நுழைய மாட்டேன். நாங்க கோவில அர்ச்சனை பண்ணாலே சச்சாஷி அப்படிங்கிறான். என்ன 3 ஷா போடுறான். அது ஷாவா ஷாவா சாவா ஒன்னும் தெரியல. தால சொல்றான் தன்யாசி அப்படிங்கிறான். பொண்ணு பேர் அது. அழகா தனலட்சுமின்னு அந்த நட்சத்திரத்துக்கு வரும். இவன் அதை 3 தா முன்னாடி போட்டு 2 ஷா பின்னாடி போட்டான். கேட்டா நியூமெரிக்கல். தயவு செய்து அப்படி வைக்காதீங்க. குலதெய்வ பேரை இன்க்ளூடிங் பண்ணுங்க, எழுத்தியான இன்க்ளூடிங் பண்ணுங்க. அதாவது இந்த குலதெய்வம் நம்ம வீட்டில் நடமாடுமா அப்படின்னா கண்டிப்பா நடமாடும். கூப்பிடணும். குலதெய்வம் என்ன எதிர்பார்க்கும்? நீங்க காலையில எழுந்தோன்னு கூப்பிட்டீங்களா, ஆபீஸ் கிளம்புறீங்க, வண்டி எடுக்கும் போதே குலதெய்வ பேரை சொல்லுங்க, உங்களோட பின்னாடி வருவர். இரண்டாவதாக குலதெய்வத்தை டெய்லி வழிபட வேண்டும். சுவாமி சன்னதியில குலதெய்வத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். டெய்லி டம்ளர்ல தண்ணி வைக்கிறீங்க பாத்தீங்களா, அதை மாத்தி வைங்க. சுவாமி என்ன தெரியுமா நம்மள்ட்ட என்ன கேட்கிறார்? நமக்கு கோடி கோடியா கொடுக்கிறார் நம்ம குலதெய்வம். கல்யாணம் ஆகலையா கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார், குழந்தை பிறக்கலையா குழந்தைக்கு அனுகிரகம் பண்றார், சம்பாதிக்கலையா கோடீஸ்வரன் ஆக்குறார், படிப்பு இல்ல நல்ல படிப்பை கொடுக்கிறார். இதெல்லாம் யார் கொடுக்கறது? எம்பெருமான் குலதெய்வம் சார். உங்க தாத்தா அப்படி வழிபட்டு இருக்கார். அந்த மகா பலனை அந்த வம்சத்துக்கு கொடுக்கிறார். நீ என்ன பண்ற? உன் பேரனுக்கு தான் சேர்த்து வச்சியா? ஒன்னும் கிடையாது சார். நான் 2 அபார்ட்மெண்ட் 2 வீடு கார் வச்சிருக்கேன், இதெல்லாம் வரவே வராது. அதுல உன் பையனே அழிச்சிருவான். உனக்கு 65 70 வயசு ஆனாலும் உனக்கு முடியாம போயிடும். அவன் உன்னை மாதிரி உழைக்க மாட்டான்.
நீ சம்பாதிச்சிருக்கல, நான் பாத்துக்கிறேன் போன்றுவான். உன் பேரனுக்கு என்ன சேர்த்து வச்சிருப்பான்? ஒண்ணும் கிடையாது. அதுக்காக நீங்க என்ன பண்றீங்கன்னா, குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் நம்ம வம்சத்துக்கே வேணும். வம்சத்தின் தெய்வம் குலதெய்வம். இந்த குலதெய்வத்தை பேர் சொல்லி கூப்பிடுங்க, டெய்லி கூப்பிடுங்க. கூப்பிடுறதுனால தப்பே கிடையாது. குலதெய்வத்தை கூப்பிடுறதுனால எந்த ஒரு தோஷமும் உங்களுக்கு வராது. அதிகமான பவர் தான் வரும். ஆபீஸ்ல கஷ்டப்பட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கருப்பண்ணசாமி தான் குலதெய்வம். கருப்பா என்னை காப்பாத்துறா, என் சீனியர் என்ன பண்ண போறானோ என்னைய அப்படின்னு நீங்க நினைச்சேன்னா தெய்வ ரூபமா உங்களை காப்பாத்துவார். உங்க பக்கம் நியாய தர்மம் இருந்ததுன்னா சுவாமி உங்க பக்கமே வந்து உட்காந்துப்பார். நீங்க திருடிவிட்டு ஏதோ தப்பு காரியம் பண்ணிட்டு கருப்பா காப்பாத்தினா வரமாட்டார். தர்மமா இருந்தீங்களா தர்மத்தோடு நம்மளோட இருப்பார். ரெண்டாவது, ஆதரிக்கணும். அவரை எப்படி ஆதரிக்கணும்னா, நம்ம வீட்டு சுவாமி ரூம்ல ஒரு டம்ளர்ல ஜலம் டெய்லி, நீங்க என்ன டம்ளர் வேணாலும் வச்சுக்கீங்க, கண்ணாடி கிளாஸ் மட்டும் வேண்டாம். சில்வர் டம்ளரோ இல்ல வெள்ளி டம்ளரோ இல்ல பித்தளை டம்ளரோ இல்ல பித்தளை சொம்போ வைங்க, இல்ல தாம்பரம் அந்த இதுல கூட வைங்க. வச்சு ஒரு ஒரு சொம்பல ஜலத்தை வைங்க சுவாமிக்கு ஒரு டம்ளர்ல வச்சேன்னா குலதெய்வம் தாக சாந்தி பண்ணிக்கும். என்ன குலதெய்வத்துக்கு அப்படின்னா, நம்மள்ட்ட எதிர்பார்க்கறதே ஒரே ஒரு டம்ளர் தீர்த்தம். ஜலத்தை வாங்கி குடிச்சு உட்காந்துப்பார், எனக்கு அது போதும்டா அப்படிம்பார். ஆனால் தான் சில வீட்டுல பார்த்தீங்கன்னா டம்ளர்ல ஜலம் வச்சிருப்பாங்க சுவாமிக்கு, சில வீட்டுல பால் வச்சிருப்பாங்க. அவங்க எதுக்கு வச்சிருக்கான்னு அவனுக்கே தெரியாது. எங்க தாத்தா வச்சாரு, நான் வச்சுட்டு இருக்கேன் சார் அப்படின்னு தான் சொல்லுவானே தவிர, இது எதுக்காக நான் தாத்தாட்ட வச்சேன்னு கேட்டானா இல்ல. அது என்ன அப்படின்னா, குலதெய்வத்திற்கு அமிர்தம். ஜலத்து பேர் தண்ணி கிடையாது சார், அது அமிர்தம். அமிர்தோத்பவாயா அமிர்த சஞ்சீவினி அமிர்தம் ஸ்ராவிய ஸ்ராவியன் வேதம் சொல்லுகிறது. அமிர்தத்தை வைத்து உள்ளேன் சுவாமி, இது நான் அமிர்தமா வச்சிருக்கேன் உனக்கு சாப்பிடு அப்படின்னு எம்பெருமானுக்கு அந்த தீர்த்தத்தை கொடுத்துட்டு நமக்கு அவர் என்ன தெரியுமா சொல்றார்? காலையில 4 இட்லி, சாயந்தரம் நல்ல ஒரு சாப்பாடு, மத்தியானம் ஸ்பெஷல் சாப்பாடு ஆபீஸ்ல, சாயங்காலம் ஸ்நாக்ஸ், ராத்திரி ஆத்துக்கு வந்தோன்னு ஒரு டிஃபன், படுக்கும்போது ஒரு பால் பழம். அவருக்கு கொடுத்தது தண்ணி, அவர் உனக்கு கொடுத்தது 6 வேளை சாப்பாடு. இதுதாங்க குலதெய்வம். இதை நீங்க கூப்பிட மாட்டேங்கிறீங்கல்ல வீட்டுல. உங்களுக்கு நீங்க ஒரு டம்ளர் தண்ணியை கொடுத்துட்டு அவன் எவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சு கொடுக்குறாரு பார்த்தீங்களா? கூப்பிடணும் குலதெய்வத்தை. அங்காள பரமேஸ்வரி குலதெய்வம், அம்மா பரமேஸ்வரி, அங்காள பரமேஸ்வரி என்னை காப்பாத்திரி அப்படின்னு சொல்லணும். என் குலதெய்வம் அகிலாண்டேஸ்வரி, அகிலாண்டேஸ்வரி தாயே. ஒரு நாளைக்கு ஒரு வேளை கூப்பிடுங்க சார் வாயை திறந்து. ஏன் கூப்பிட மாட்டேங்கிறீங்க குலதெய்வத்தை? அப்புறம் எப்படி கல்யாணம் நடக்கும்? அப்புறம் எப்படி வீட்டுல வேலை வரும்? அப்புறம் எப்படி ஃபாரின் போவான்? எப்படி வியாதி இல்ல வீட்டுல இருக்கு? குலதெய்வம் காப்பாற்றும். செலவில்லாத டாக்டர் யாருன்னா நம்ம குலதெய்வம் தான். காசே கொடுக்க வேண்டாம், எல்லா வியாதியும் நிவர்த்தி பண்ணிடுவார். பெரிய அட்வைசர். எங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு தெரியுமா? நம்ம உள்ள கூட வந்து உட்காந்துக்கல, கதவுலயே உட்கார்ந்துட்டு இருப்பார். ஆனாதான் வீட்டுல புதுசா கிரகப்பிரவேசத்துல வாசக்கால் பூஜையில குலதெய்வத்தை பூஜை செய்கிறார்கள். வாசக்காலுடைய கதவு நம்ம ஹிருதயம். நம்ம வயிறு எங்க இருக்கு? மனித வயிறு சமையல் ரூம் தான். நம்மளுடைய மனது நிம்மதிகள் எங்க இருக்கிறது? பெட்ரூம்ல. நீங்க வாஸ்து பண்றவங்களை கேளுங்க. உடலுடைய மத்தியம பாகம் எங்கடா இருக்குன்னா ஹால், மார்பு. அங்கதான் ஐயர் வந்து கலசம் வச்சு பூஜை பண்ணுவார். மத்தியம பாகம். ஒவ்வொரு நரம்பெல்லாம் எங்க இருக்குன்னு கூட சொல்லுவேன். இது அந்த நேரம் இல்லை. நம்ம வீட்டுக்கு தலை எங்க இருக்கு, கண் எங்க இருக்கு, மூக்கு எங்க இருக்கு, வாய் எங்க இருக்கு, எல்லாமே சொல்லலாம். ஆனால் ஹிருதயம், நாடி துடிப்பு இருந்தாதான் சார் வீடு நல்லா இருக்கும். அந்த நாடி துடிப்பை கொடுக்கக்கூடியவன் குலதெய்வம். ஆன்மீக நேயர்களே, உங்க வீட்டு குலதெய்வத்தை தயவு செய்து, அதுக்குதான் வாசக்காலில் ஊதுபத்தி காமிக்க சொல்றது. குலதெய்வம் நம்மளை வந்து டெய்லி வந்து பாக்குதான். யாருக்கும் தெரியாது இந்த உணர்வு. நீ எந்த ஊர்ல வேணா இருந்துக்குங்க, நீ சவுத் ஆப்பிரிக்கால வேணாலும் இருங்க, ஏதாவது தீவு திடல்ல வேணாலும் இருங்க. ஆனா உங்க வீட்டு குலதெய்வம் திருநெல்வேலி பக்கத்துல இருக்கக்கூடிய கருப்பண்ணசாமி, இல்ல திருச்செந்தூர் பக்கத்துல இருக்கிற ஒரு ஊரு, ஏதோ ஒரு சுவாமி. அந்த சுவாமி சர்வ லோகத்துக்கும் உனக்கு தான், அவர் தான் குலதெய்வம். நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரிதான், உன் குலதெய்வத்தை மனசார கூப்பிடு.
உன்னை உயர்ந்த நிலையில் கொண்டு வைப்பான். ஏன் பயப்படுறீங்க? ஜாதகத்தை தூக்கி ஏன் ஜோசியிட்ட போறீங்க? குலதெய்வ காலில் வச்சுட்டு வாங்க, குலதெய்வத்திட்ட போய் அழுங்க. என் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுறா தெய்வமே அப்படின்னு அவருக்கு படையில போடுங்க, அவருக்கு அபிஷேகத்தை பண்ணுங்க, மாலையை வாங்கி சாத்துங்க. குலதெய்வம் கூப்பிட்ட உடனே ஓடி வரக்கூடிய பெரிய தெய்வம். அது நம்ம எங்க இருக்கு? ஹிருதயத்துல இருக்கு. ஆத்மான ஆத்மனி சிறுதக, ஆத்மாவாக இருக்கிறது குலதெய்வம். அதனால்தான் டெய்லி குலதெய்வத்தை கூப்பிடுங்க. சாமி நான் வந்து திருப்பதி, சமயபுரம், ஸ்ரீரங்கம் அப்படி எங்க வேணா போங்க சார், உங்காத்து குலதெய்வத்தை கூப்பிடாமல் செல்லாதீர்கள். எங்கேயும் பேரை சொல்லுங்க, ஓடி வந்து காப்பாத்து. அப்படிப்பட்ட குலதெய்வம் இருக்கிறதா என்று கேட்டதற்கு கண்டிப்பாக இருக்கிறது. மகாலட்சுமி இருக்காளா? கண்டிப்பா இருக்கா. சுவாமிக்கு விளக்கேத்துங்க சார். பாதி பேர் வீட்டுல விளக்கே ஏத்துறது இல்லை. கோலம் வாசல்ல ஸ்டிக்கரை ஒட்டிட்டு போயிடுறாங்க. என்ன சோம்பேறி! அந்த நிலையை தொடச்சி நிலைக்கான ஒரு கோலம் போடலாம் இல்லையா? 2 இழையானு போட்டால்தான் நீங்கள் வளர்வீர்கள். இந்த கலியுகத்துல நீங்க எப்படி வாழ்ந்தாலும் சரி, கடைசியில தர்மலோகத்துல உள்ள போகும்போது நம்ம பண்ண பாவ புண்ணியங்களை கிருஷ்ண பரமாத்மா எப்படி கர்ணனுக்கு காமித்தாரோ, துரியோதனுக்கு காமிச்சார், துச்சாதனுக்கு காமிச்சார். நீ யார் என்பதை பார் அப்படின்னு. அவ்வளவு புண்ணியம் பண்ணி கடைசியில இந்த மனித பிரிவில பாவத்தை பண்ணினோன்னு கர்ணனே சொல்ற, கண்ணனே சொல்றார், பார் நீ என்ன பண்ணிருக்க பாத்தியா அப்படிங்கிற. இது கலியுகம். அவர்களாம் ராஜாவா இருந்தார்கள், நம்ம மனுஷனா இருக்கும், அவ்வளவுதான். ஆகையினால குலதெய்வத்தை கூப்பிடுங்கள், வாயத்திறந்து கூப்பிடுங்க. காலையிலையும் சாயந்தரம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். நம்ம பார்த்து குலதெய்வத்தை பேரம்பேத்திகளுக்கு தாத்தாலாம் தயவுசெய்து சொல்லிக் கொடுங்க சார். பையன் கண்டிப்பா சொல்ல மாட்டான், ஏதோ ஒரு ஊர்ப்பா அப்படிம்பான். அதனாலதான் குலதெய்வ சாபம் வரதுனால்தான் இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு எல்லாம் கல்யாணம் ரொம்ப டிலே ஆகுது. சில பேர் குலதெய்வமே தெரியல, அங்கே போறான், ஏதோ ஜோசியிட்ட போறான், யார்ட்டோ ஒருத்தட்ட போறான், உங்களுக்கு இந்த சாமி உங்களுக்கு அந்த சாமின்னு சொல்றான். எதுவுமே உங்களால கண்டுபிடிக்க முடியாது. குலதெய்வம் எப்படி தெரியுமா? சாமி எங்க வீட்டுல உண்மையாவே குலதெய்வம் தெரியல அப்படின்னா 2 தெய்வங்கள் தான் உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கணும். ஒன்னு சிவபெருமான், இல்லைன்னா பெருமாள். அது எந்த ஊராக இருந்தாலும் சரி. இல்ல உங்களுக்கு பிரீத்தியா ஐயனாரை பிடிக்கும், மகா காளியை பிடிக்கும், ஆனால் அந்த எந்த ஊர்ல எந்த சன்னதியில நீங்க எந்த சுவாமியை பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்களோ அந்த சன்னதியில போய் 3 வாட்டி குரல் கொடுக்கணும். நீங்க திருப்பதி வெங்கடாஜ பெருமாள் தான் நான் குலதெய்வமா வச்சுக்க போறேன், எங்க வீட்டுல எதிர்த்து குலதெய்வமே தெரியாது சார் அப்படின்னா, திருப்பதி வெங்கடாஜ பெருமாள் கோயில் வாசல்ல நின்றுட்டு சுவாமிகிட்ட, பெருமாளே ஸ்ரீனிவாசா, உன்னை நான் இன்னில இந்த நிமிடத்தில் இருந்து என்னுடைய குலத்திற்கு தெய்வமாக உன்னை நான் பிரார்த்திக்கிறேன். நீதான் எங்க வீட்டு குலதெய்வம். இனிமே வெங்கடேச பெருமாளே நீதான் என் குலதெய்வம், நீதான் என் குலதெய்வம், நீதான் எங்களை காப்பாற்ற வேண்டும் இனி அப்படின்னு குலதெய்வத்தை நீங்க தெரியாதவங்க இதே மாதிரி எந்த சுவாமியை செலக்ட் பண்ணாலும் அந்த ஊரை பின்பற்ற வேண்டும். இன்னைக்கு ஒருத்தன் இங்க சொல்லிவிட்டா அடுத்தது நேர காலிட்ட போற மாத்தக்கூடாது. தெரியாதவர்கள் உங்களுக்கு என்ன விருப்பமான சுவாமியை குலதெய்வமா நீங்க ஏத்துக்கலாம். எந்த ரூபத்திலேயே வந்து உங்க பழைய குலதெய்வம் வந்து நிற்கும். அப்புறம் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க நான் மாத்திட்டோம் அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஒரு வாட்டி நீங்க போய் கூப்பிட்டுட்டு வந்துட்டீங்கன்னா அந்த தெய்வம் உங்களை காப்பாற்றும். சாமி எங்களுக்கு குலதெய்வம் எல்லாம் தெரியும், ஆனா நாங்க இன்னும் கஷ்டப்பட்டு இருக்கோம். நீ குலதெய்வத்தை வீட்டுல கூப்பிடுங்க சார். டெய்லி காலையில சாயந்தரம் மத்தியானம் ஒரு வாட்டி ஒழிச்சு பாருங்க. நம்ம வீட்டுக்குள்ளேயே அம்பாள் இருப்பா, நம்ம வீட்லயே நம்ம குலதெய்வம் இருக்கும். அந்த அதிர்வு அதுக்கு தெரியும். இவன் என்ன பண்றான்? வீட்டை துடைக்கிறது கிடையாது, ஒண்ணுமே பண்றது கிடையாது. எப்படி குலதெய்வம் வரும்? சுவாமி ரூம்ல ஊதுபத்தி ஏற்றி வைக்கணும். நீங்க எப்படி வேணா இருங்க, குளிச்சுட்டு சுவாமிகிட்ட போய் 2 நிமிஷம் குலதெய்வத்தை கூப்பிடுங்க. வாசல்ல எதுக்கு ஊதுபத்தி காமிக்க சொல்றது? டெய்லி குலதெய்வம் வந்து நிற்கும். மகாலட்சுமி உள்ள வந்து உட்கார்ந்துருவா. குலதெய்வம் வந்துனாலே சுவாமி அம்பாலும் சேர்ந்து வந்துருவா. ஆகினா ஆன்மீக நேர்களே, நம்மளிடம் நம்ம குலதெய்வம் நம்மளோடு தான் இருக்கிறது. நம்ம மகாலட்சுமி நம்ம வீட்டுல தான் இருக்கா. ஆகையினால் ஆன்மீக நேர்களே எல்லோரும் இந்த குலதெய்வத்தை நாமதயத்தை சொல்லுங்கள். உங்காத்து குலதெய்வ நாமதயத்தை டெய்லி சொல்லுங்கள். பேர் கூப்பிட்டு குரல் கொடுத்து சொல்லுங்கள். மனசுக்குள்ள சொல்லாதீங்க, குரல் கொடுங்க. ஐயப்பா, சஸ்தாவே, மகாகாளி, சமயபுரத்தாலே கூப்பிடுங்க. முனீஸ்வரா கூப்பணும். உங்க வீட்டு குலதெய்வ பேரை சொல்லணும். பேர் சொன்னால் தான் வருவார்.
ஐயோ என் குழந்தை கூப்பிடுறானே, எப்படி அம்மா வந்து சமைச்சிருந்தா கூட குழந்தை அம்மானு ஒரு குரல் கொடுத்தா அப்படியே அடுப்பை ஆஃப் பண்றாலோ இல்லையோ ஓடி வந்து குழந்தைய தூக்கிறான். இதுதான் குலதெய்வம். நீ கூப்பிட்டவன உன் தெய்வம் உன் பக்கத்துல வந்து உட்கார்ந்து. ஆன்மீக நேயர்களே, வருடத்துக்கு ஒரு முடியான்னு நம்ம குலதெய்வ போய் தரிசனம் பண்ணிட்டு குழந்தைகள்லாம் கொண்டு காமிங்கோ. பேரம்பேத்திகளுக்கெல்லாம் எல்லாரும் இந்த ஆனுவல் லீவுன்னு ஒன்று உருவா பார்த்தீங்களா மே மாசத்துல, தயவு செய்து ஒரே ஒரு நாள் நம்ம பந்துக்களோட எல்லாரோடையும் சேர்ந்துட்டு குலதெய்வ கோயில போய் ஒரு பூஜை பண்ணி, அதுக்கப்புறம் நீங்க எங்க வேணா போங்க, ஊட்டி போங்க, கொடைக்கானல் போங்க, எங்க வேணா போங்க, குலதெய்வ கோயிலுக்கு குழந்தைகளை போய் அழிச்சுன்னு போய் காமிச்சிருங்க. உங்க பையன் நீங்க காமிச்சிடலாம், உங்க பையன் காப்பான், உங்க பையன் காமிச்சிடலாம், உங்க பேரை நீங்க தாத்தாவா இருக்கும்போது அழிச்சுன்னு போவான். பார்த்தா நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகலாம், மே மாசம் நம்ம குலதெய்வ கோயில போய் பூஜை பார்த்துட்டு வரலாம். அந்த பக்தி பெருகி நம்ம அதுக்குள்ள பேரன் எப்படி இருப்பான்? நீங்க வாங்கி வச்சது ஒரு வீடு, உங்க தாத்தா வாடகை வீடுல இருந்த, நீங்க வாங்கின சொந்த வீடு, பேரன் 4 வீடு வாங்கி வச்சிருப்பான். காரு, பங்களா, வசதி எல்லாம் யார் கொடுத்தது? தெய்வம் கொடுத்தது சார். நீங்க உழைச்சல் மட்டும் சொல்லாதீங்க. குலதெய்வம் அனுக்கிரகம், பெரியோர்கள் ஆசீர்வாதம் எல்லாம் இருந்தால் கொடி கட்டி பறக்கலாம். அதனால ஆன்மீக நம்ம நாடே ஆன்மீக நாடு. அதனால ஆன்மீக அன்பர்களே எல்லோரும் குலதெய்வத்தை வழிபட்டு மகாலட்சுமியை வழிபட்டு சிறப்புடன் வாழுங்கள். ஜெய் ஆதிபராசக்தி மாதாஜி கி ஜெய்.